ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆபீஸுக்கு வர்றாங்க நிலா. பிரேக் டயத்துல காபி சாப்பிட்றதுக்காக திவ்யாவும், நிலாவும் வெளிய வர்றாங்க. அப்ப திவ்யா வந்து கேட்குறாங்க நிலாவ பார்த்து, "உங்கள வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் நிலா? மூஞ்சியே சரியில்லையே! எதுவும் வீட்ல ப்ராப்ளமா? நேத்து உங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் வந்தாரே, அவர்னால எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவுக்கும் யார்ட்டயாவது அங்கே நடந்த பிரச்சனைய சொல்லணும் போல இருக்கு. சரி, இவங்களும் நல்ல ஃப்ரெண்டா தானே பழகியிருக்காங்க. வந்து 1 வாரத்திலே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க திவ்யா. அவங்கட்ட சொல்றது தப்புல்ல அப்படின்ட்டு அவங்கட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா திவ்யா, நேத்து வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அதையே நெனச்சு எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதையே நெனச்சுக்கிட்டு இருந்தா வேலை பார்க்குற இடத்துல மனசு விட்டு இந்த மாரி பேசிட்டாலே மனசுல உள்ள பாரம்லாம் குறையும்ல. அதையே நெனச்சு ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா. திவ்யா, உங்கனால ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறாப்புல. "சொல்லுங்க நிலா" அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, "இங்க நான் ஒரு வீடு எடுத்து தங்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு யாராவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இங்க நான் தங்கி வேலை பார்க்கணும்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் வீட்ல உள்ள ப்ராப்ளத்த நெனச்சு இங்க தங்க போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாப்புல. "அப்படியெல்லாம் இல்ல. இங்கேருந்து போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டயர்ட் ஆயிருது வீட்டுக்கு போனா. அதனால இங்க தங்கி நான் வேலை பார்த்துட்டு, வாரத்துல 1 நாள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நான் இன்னும் வீட்ல கூட சொல்லல. இங்க வீடெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோம்னு இருக்கேன். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச வீடு ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாஸு ராகவா இருக்கார்ல, அவருடைய அவருடைய ஃப்ரெண்டு வீடு கூட நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலே இப்ப தான் ஒரு வீடு காலியாச்சு. அவர்ட்ட சொன்னா கூட அந்த வீட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுவாரு. "அவர்ட்ட வேணா கேட்கலாமா?" அப்படிங்கிறாப்புல. "உங்களுக்கும் ஆஃபீஸ் பக்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. "அப்படியா? அப்படி வேணா கேட்கலாம்" அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, "அப்பனா இன்னைக்கு போய் வீட பார்த்துரலாமா?" அப்படிங்கிறாப்புல. "நீங்க ராகவா சார்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. வீட போய் நம்ம பார்க்கலாம்" அப்படிங்கிறாப்புல. சொல்லிட்டு, "இருங்க ஒரு நிமிஷம் திவ்யா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கால் பண்றாங்க. பல்லவன், "என்ன நீ?" அப்படிங்கிறாப்புல. "எனக்காக இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வெயிட் வெயிட் பண்ண வேணாம். நீ வந்து வீட்டுக்கு போயிரு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வேலையா, கொஞ்சம் நேரம் ஆகும். ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கு. நான் வந்துக்கிறேன். எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சேரன் அண்ணாட்டையும் சொல்லிரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரிங்க அண்ணி, நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சோழன்ட்ட இத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஃபோனை வச்சதுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப்பும் பண்ணி வச்சுடுறாங்க. ஏன்னா, அடுத்து சோழன் டார்ச்சர் தாங்க முடியாது. ஏற்கனவே சோழனால வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. வீட்ல உள்ளவங்களையும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு. வெளியில உள்ளவங்களையும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு. அவரு தேவையில்லாம பிரச்சனைகள வளர்த்து வீட்ல உள்ளவங்கள பூரா கஷ்டப்படுத்துறாரு. அதனால சோழன்ட்ட எந்த டச்சும் வச்சுக்கிற கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, ஃபோன் ஆன்ல இருந்தா சோழன் எப்படியாவது நமக்கு ஃபோன் பண்ணுவாரு. அதனால அவரு டார்ச்சர் தாங்க முடியாது. அதுக்காகவே நம்ம ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா வீட்லயும் பல்லவன்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க. இவங்க பேசிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அந்த இடத்துக்கு ராகவாவும் வர்றாரு. வந்ததும், "சார், இப்போ தான் சார் உங்கள நினச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. "என்னைய பற்றி அப்படி என்ன பேசுனீங்க? எதுவும் ஆஃபீஸ் விஷயமா?" அப்படின்னு கேட்குறாரு ராகவா. அப்போ தான் சொல்கிறாங்க, "இல்ல பாஸ், நிலாவுக்கு ஒரு வீடு தேவைப்படுது. அது உங்க ஃப்ரெண்டுடைய வீடு. நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலே உங்க ஃப்ரெண்டுடைய வீடு இருக்குல்ல. இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடு காலியாச்சுல்ல. அந்த வீட கூட கேட்டு பார்க்கலாம்னு சொன்னேன். அப்ப தான் சொன்னேன் நிலாட்ட, ராகவா சாருக்கு அவரு ஃப்ரெண்டு தான். அவர்ட்ட கேட்டோம்னா, அவரு உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு" அப்படின்னு சொன்னேன். "அத பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து நிலாட்ட கேட்குறாங்க, "என்ன நிலா? வீட்ல எதுவும் ப்ராப்ளமா? இங்க வீடு பார்க்கணுங்கிறீங்க" அப்படின்னவும், "அதெல்லாம் இல்ல சார். வீட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. அதனால வாரத்துல 1 நாள் வீட்டுக்கு போலாம்னு நான் வீட்லயும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி உனக்கு புடிச்சா நீ இங்க வீடு பார்த்து இருன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வீடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். வீடு பார்க்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க ஒரு நிமிஷம்ன்ட்டு" அவரு ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு. "தாராளமா வீட போய் பாருங்க. பக்கத்துல தான் சாவி குடுத்துருக்கேன். நீங்க சாவிய வாங்கிட்டு போய் வீட காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு வச்சுடுறாரு. வந்து சொல்றாரு, "வீட பார்க்கலாமா? இப்ப உங்களுக்கு டைம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, வேலை முடிஞ்சே போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்குள்ள போறாங்க. சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பாண்டியன பார்க்க போறாரு. பாண்டியன்ட்ட போயி, "டேய், உன் வண்டிய குட்றா. நான் வந்து வீட்ல இருக்க முடியல. ஏன்னா வந்து காரும் ஓட்டக்கூடாதுன்ட்டு லைசென்ஸ வேற வாங்கி வச்சுட்டாங்க. அதனால வந்து நான் காரும் ஓட்ட முடியாது. உன் வண்டிய குடு. எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது.
நான் அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், உன்னைய நம்பலாமா? மறுபடியும் ஏதாவது போய் எங்கேயும் பிரச்சனைய கொண்டு வருவியா? அப்படின்னவும், டேய் அப்படிங்கிறாப்புல. சரிடா, சரிடா. வண்டிய எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய குடுத்து விட்றாங்க. இவரு நேரா நிலா ஆபீஸுக்கே வர்றாரு. ராகவனும் நிலாவும் ஆபீஸ் முடிஞ்சு, சரி வீட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "டூ வீலர்ல போலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சார், டூ வீலர்லாம் வேணாம். பக்கத்துல தானே, நடந்தே போகலாம்." அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். வாக்கிங் போன மாரி இருக்கும். சரி நடந்தே போகலாம். நானும் நடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் நடந்து வெளியில வீடு பார்க்க போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் கரெக்ட்டா ஆபீஸ்ல வந்து கேட்குறாரு. "இப்பதான் போனாங்க." அப்படின்னு ஆபீஸ்ல உள்ளவங்க சொல்றாங்க. சொல்லவும் கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்காரு. வரையிலே வந்து நிலாவையும், ராகவாவையும் பார்த்துடுறாரு. பார்த்ததும் 2 பேத்தையும் ஜோடியா பார்த்து, அவங்க சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிட்டு வர்றாங்க. இத பார்த்ததும் டென்ஷன் ஆகி, வண்டியில குறுக்க போய் நிப்பாட்டிர்றாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா. அதிர்ச்சியோட சோழன பார்த்துக்கிட்டு இருக்காங்க.